பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று நான் அறிய வந்தேன். அதனால்தான் இன்று மலையக பிரதேசத்திலிருந்து அநேகரை நாங்கள் காணவில்லை. நாங்கள் அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு மழையின் காரணமாக, வெள்ளம் காரணமாக. நாங்கள் எந்த விதத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த விதத்திலும் நாங்கள் உதவி செய்ய முன்வர வேண்டும். அவர்களை உங்களுடைய ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு மிக கஷ்டமான நேரம். இன்று நாங்கள் படிக்க போகும் சங்கீதம் பொதுவாக திருமணங்களில் பாடப்படும் ஒரு திருமண ஜெபம். இது யூத சமுதாயத்திலும் காணப்படுகிறது, எங்களுடைய கிறிஸ்தவ சபைகளிலும் இது காணப்படுகிறது. கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம், அதுதான் இந்த அதிகாரத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தலைப்பு. கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம். இந்த சங்கீதம் 6 வசனங்கள். ஆனால் அநேக கிறிஸ்தவ திருமணங்களில் இன்று கூட இந்த சங்கீதம் வாசிக்கப்பட்டு ஜெபமாக ஏறெடுக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்க கூடும். கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்லும் பொழுது அதற்கு முரண்பாடாக பிசாசினால் சபிக்கப்பட்ட குடும்பங்கள், அதையும் நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். ஒரு பக்கத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார், மற்ற பக்கத்துல பிசாசு குடும்பங்களை அழிக்க எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறான். மாத்திரமல்ல, அந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட பாவ அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை காணலாம். மாத்திரமல்ல, அவர்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காதபடியால் பிசாசின் அதிகாரத்தின் கீழ், அந்தகாரத்தின் கீழ் செயல்பட்டு இயங்கி சமாதானத்தை இழந்து பெரிய போராட்டங்கள் இருக்கும் குடும்பங்களாக இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. அதனால் இது எங்களுக்கு ஒரு மிக பொருத்தமான சங்கீதம். எங்கள் குடும்பங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய ஆவல், ஆசை. இந்த 6 வசனங்களை நீங்கள் கவனமாக வாசித்தால் 4 முறை ஆசீர்வாதம், பாக்கியம் என்ற வார்த்தைகள் வருவதை நீங்கள் காணலாம். உங்களுடைய சிவப்பு நிற பேனாவை எடுத்து இந்த 6 வசனங்களில் எங்கெங்கே பாக்கியம் என்ற வார்த்தை வருகிறதோ, ஆசீர்வாதம் என்ற வார்த்தை வருகிறதோ, அதை நீங்கள் கோடிட்டு கொண்டால் 4 முறை அது வருவதை நீங்கள் அவதானிக்கலாம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? முதலாவதாக கணவன் தகப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சவால். கணவன் தகப்பன் தான் குடும்பத்தின் தலைவன். அதனால் முதலாவதாக இந்த சங்கீதத்தில் குடும்ப தலைவனுக்கு ஆண்டவர் கொடுக்கும் அறிவுரை, ஆண்டவர் கொடுக்கும் சவால், ஆண்டவர் கொடுக்கும் கட்டளை. 2 நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால், இந்த கணவன், இந்த தகப்பன் 2 நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால், அப்பொழுது ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க நாங்கள் கதவை திறந்து வைத்திருக்கிறோம். இந்த 2 நிபந்தனைகள் என்ன? 128ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான். மிக எளிதில் இந்த 2 நிபந்தனைகளை நீங்கள் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 1ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும், அவர் வழிகளில் நடக்க வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடில் இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? கர்த்தரின் மகிமை, மகத்துவம், அரசாட்சியின் முன்பாக பரவசம் அடைதல், அதுதான் 1ஆம் படி. கர்த்தரின் மகிமை, கர்த்தரின் மகத்துவம்,
கர்த்தரின் அரசாட்சி. இவற்றை சிந்தனை செய்து இவற்றை இன்னும் அதிகமாக அறிய வரும் பொழுது பரவசம் அடைதல். ஆனால் அதோடு அது நின்றுவிடக் கூடாது. அடுத்த படி அவருக்கு நான் காண்பிக்கும் கனம், கௌரவம், மதிப்பு. இப்படி நான் பரவசம் அடையும் பொழுது இந்த ஆண்டவருக்கு நான் கணவன் என்ற முறையில், தகப்பன் என்ற முறையில், தாத்தா என்ற முறையில் நான் ஆண்டவருக்கு காண்பிக்க வேண்டிய கனம், கௌரவம், மதிப்பு. இதை இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால் அவருக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்துதல். அவர் வல்லமையுள்ளவர், மகத்துவமானவர், நான் எம்மாத்திரம், நான் களிமண், நான் ஒரு மண்புழு. அவருக்கு முன்பாக நானே என்னை தாழ்த்துவது, நடுக்கம் வருவது. அது ஒரு சரீர நடுக்கமாக கூட இருக்கலாம். நாங்கள் எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கையில் நடுங்கி இருக்கிறோம். வியாதி வரும் பொழுது நடுக்கம் வரும். இல்லாவிட்டால் ஒரு அதிர்ச்சி செய்தி வரும் பொழுது நாங்கள் நடுங்குகிறோம். முக்கியமாக அந்த நடுக்கம் உள்ளத்தில் இருக்கும். ஆனால் சில சமயங்களில் எங்களுடைய சரீரம் கூட நடுங்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவருக்கு முன்பாக நடுங்குவது, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் அவருக்கு முதலிடம் கொடுப்பது. என் வாழ்க்கையில் அவருக்கு நான் முதலிடம் கொடுப்பது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் பாவத்தை நான் வெறுத்து பரிசுத்தத்தை நேசிப்பது. அப்ப பாருங்கள், இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் அவதானிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பயப்படுதல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா? அதை நான் கேள்வியாக கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏன் என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன்? ஏன் நான் வறுமையில் இருக்கிறேன்? இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். அதற்கு ஒரு முதல் நிபந்தனை கர்த்தருக்கு பயப்படுதல். தயவு செய்து அருமையானவர்களே, நீங்களும் நானும் இதை இன்னும் ஆழமாக ஆராய்ந்து பார்த்து இவையெல்லாம் என் வாழ்க்கையில் நிச்சயமாக நடைபெறுகிறதா என்பதை நான் என்னையே சோதித்து பார்க்க வேண்டும். இரண்டாம் நிபந்தனை கர்த்தரின் வழிகளில் நடக்கிறவன். கர்த்தரின் வழிகளில் நடக்கிறவன் என்று சொன்னால் அதற்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. ஒன்று, தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிதல். இரண்டாம் அர்த்தம் தேவ சித்தத்தின்படி செயல்படுவது. தேவ வசனத்தையும் தேவ சித்தத்தையும் தேவ வழிகளையும் நாங்கள் பிரிக்க முடியாது. அவை மூன்றும் எப்பொழுதும் ஒன்றாக செயல்படும். தேவ வழிகள், தேவ வசனம், தேவ சித்தம். என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் தகப்பன் என்ற முறையில், கணவன் என்ற முறையில் நான் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படுகிறேனா? கேட்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. என்னுடைய வீட்டில் தேவ வசனம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதா? நான் சில வீடுகளில் அவதானித்திருக்கிறேன். ஒரு பெரிய வேத புத்தகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு மேசையின் மேல். நாளுக்கு நாள் அதன் பக்கத்தை திருப்புவார்கள், யாரோ திருப்புவார்கள். அப்பொழுது குடும்பத்தில் இருப்பவர்கள் அந்த மேசையின் அருகே சென்று திருப்பப்பட்ட அந்த வசனத்தில் உள்ள வசனங்களை வாசிப்பார்கள். அது ஒரு நல்ல காரியம். அதை நாங்கள் கண்டிப்பாக செய்யலாம். தனிப்பட்ட முறையிலும் நாங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒரு குடும்பமாக நாங்கள் வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, இன்று நாங்கள் எந்தெந்த காரியங்களில் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுப்பது முதல் படி. அந்த முதல் படி இல்லாவிட்டால் தேவ ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கைக்குள் வர முடியாது.
சோ அந்த விதத்தில் நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறோமா? மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அவர் ரட்சிப்பை விசுவாசித்து, அதை வெளியரங்கமாக காண்பிப்பதற்காக நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கின்றேனா? வேதத்தில் எவ்வளவோ கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டளைகளுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? தேவ சித்தத்தின்படி நாங்கள் செயல்படுகிறோமா? நாங்கள் இன்னும் சில மணித்தியாலங்களில் எபேசியர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது தேவ சித்தத்தை குறித்து 7 காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். சோ அந்த பாடத்திலும் கலந்து கொள்ளுங்கள். அப்ப தேவ சித்தம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிய வரலாம். 7 காரியங்கள் தேவ சித்தத்தை குறித்து வேதத்தில் இருந்து. எபேசியர் 1ஆம் அதிகாரம். சோ 1ஆம் நிபந்தனை கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். 2ஆம் நிபந்தனை கர்த்தரின் வழிகளில் நடக்க வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவ சித்தத்தின்படி செயல்பட வேண்டும். இப்படி ஒரு கணவன் தகப்பன் பொறுப்படுத்து ஆண்டவருக்கு முன்பாக நடக்க ஆரம்பித்தால், இந்த சங்கீதம் 128:1 என்ன சொல்லுது? அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதுவும் ஆச்சரியமான காரியம், இந்த பாக்கியவான் என்ற வார்த்தை பன்மையில் வருகிறது. பன்மையில் வருகிறது. இட்ஸ் ப்ளூரல். பன்மை என்று சொன்னால் நிரம்பி வழியும் சந்தோஷம். இந்த பாக்கியவான் என்ற வார்த்தையின் அர்த்தமே அதுதான், சந்தோஷம். அப்ப அது பன்மையில் வருகிறபடியால் நிரம்பி வழியும் சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதைத்தான் நாங்கள் எங்கள் எல்லா குடும்பங்களிலும் நாங்கள் மிக ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் காரியம். ஐயோ, என்னுடைய குடும்பத்துல சந்தோஷம் இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்துல சமாதானம் இருக்க வேண்டும். பொருளாதாரம் 3ஆம் இடத்தை எடுக்கும். முதல் சந்தோஷம் இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் மற்ற காரியங்கள். அப்ப ஆண்டவர் அதை எங்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறார். தகப்பன் குடும்ப தலைவன் என்ற முறையில் இந்த 2 நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் ஆண்டவர் என்ன செய்ய போறார்? நிரம்பி வழியும் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். இதற்கு நாங்கள் பாவிக்கக்கூடிய இன்னும் ஒரு வார்த்தை தேவ தயவு. பாக்கியவான் என்று சொன்னால் தேவ தயவு அந்த கணவர் மேல் மாத்திரமல்ல, அந்த முழு குடும்பத்திலும் காணப்படும். தேவனுடைய தயவு தேவ சந்தோஷத்தால் நிரப்பப்படுவது. அதுதான் பாக்கியவான் என்ற வார்த்தையின் அர்த்தம். ஒரு பெரிய பங்களாவை ஆண்டவர் கொடுக்க போகிறார், எங்களுக்கு வாகனங்களை கொடுக்க போகிறார், அது அல்ல அதன் அர்த்தம். அத பிழையாக இன்று இந்த செழிப்பு உபதேசத்தின்படி அநேகர் அதை பிழையா கருதி இருக்கிறார்கள். பாக்கியவான் என்று சொன்னால் தேவனோடு நான் வைத்திருக்கும் நெருங்கிய உறவு. அதன் அடிப்படையில் தேவன் எனக்கு கொடுக்கும் மாபெரும் சந்தோஷம், சமாதானம், தேவ தயவு. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால் இந்த பாக்கியவான் என்ற வார்த்தையை நாங்கள் இந்த விதத்திலும் எடுத்து சொல்ல முடியும். பரலோகத்தின் கைத்தட்டுதல், the applause of heaven. நாங்கள் ஒரு விளையாட்டு போட்டிக்கு போகும் பொழுது, எங்களுடைய அணி திறமையாக செயல்படும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? கை தட்டுகிறோம். எங்களுடைய பாராட்டை தெரிவிப்பதற்காக கை தட்டுகிறோம். சோ ஒரு கணவன், ஒரு தகப்பன் தேவனுக்கு பயந்து தேவ வழிகளில் நடக்கும் பொழுது பரலோகம் அதை கூர்ந்து அவதானித்து பரலோகம் என்ன செய்யுமாம்? கை தட்ட ஆரம்பிக்கும். எவ்வளவு அதிர்ச்சியான காரியம்! பூமியில் இருக்கும் நாங்கள் பரலோகத்தில் கைத்தட்டுதல் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் அந்த விதமாக செயல்பட வேண்டும். The applause of heaven. அதைத்தான் நாங்கள் எப்பொழுதும் விரும்பி நேசிக்க வேண்டும். பரலோகம் கைத்தட்ட வேண்டும். உலகம் கைத்தட்டுவது ஓகே, ஆனால் அது தற்காலிகமானது. பரலோகம் கைத்தட்டும் பொழுது அது ஒரு மிகவும் ஒரு நாங்கள் மதிக்க வேண்டிய ஒரு காரியம்.
பரலோகத்தின் கை தட்டுதலுக்காக நாங்கள் வாழ வேண்டும். எங்கள் குடும்பங்களை ஆண்டவர் பார்க்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கும் எல்லா தேவதூதர்களும் ஒன்று சேர்ந்து எங்கள் குடும்பத்தை பார்த்து கை தட்ட வேண்டும். வெல் டன், வெல் டன், நன்றாக செயல்படுகிறீர்கள், கீப் இட் அப், கீப் இட் அப், தொடர்ந்தும் அந்த விதத்தில் செயல்படுங்க, செயல்படுங்க என்று பரலோகம் கை தட்டி எங்களை உற்சாகப்படுத்தும். வெரி ரெவல்யூஷனரி. இது ஒரு புரட்சிகரமான கருத்து, பரலோகத்தின் கை தட்டுதல். இதே சத்தியம், இந்த பாக்கியவான் என்ற சத்தியம் சங்கீதம் 112 கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நாங்கள் ஆழமாக படித்தோம். ஆனால் உங்களுடைய ஞாபகத்துக்காக திரும்ப எடுத்து காண்பிக்க விருப்பப்படுகிறேன். 112 முதலாம் வசனம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதே சத்தியத்தை தான் 128ஆம் சங்கீதத்தில் நாங்கள் காண்கிறோம். சோ இந்த ரெண்டையும் நாங்கள் ஒருமைப்படுத்தலாம். சங்கீதம் 112, சங்கீதம் 128. நாங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன். வாக்கு தத்தங்களில் அல்ல. நாங்கள் மிகவும் நேசிக்கிறது ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள், the promises of God. அதுல தவறு இல்லை. ஆனால் தேவனுடைய கட்டளைகளில் நாங்கள் பிரியமாய் இருக்கின்றோமா? அதுதான் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. உதாரணமாக 10 கற்பனைகள். அந்த 10 கற்பனைகளில் நாங்கள் பிரியமாய் இருக்கிறோமா? உங்களால் அந்த 10 கற்பனைகளையும் மனப்பாடமாக எடுத்து சொல்ல முடியுமா? அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? அப்படி நடந்தால் தேவ ஆசீர்வாதம் தானாகவே எங்கள் வாழ்க்கைக்குள், குடும்பத்திற்குள் பாய்ந்தோடும். ஒரு பெரு வெள்ளமாக பாய்ந்தோடும். இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சவால், இந்த பாடம் முடிவடைந்த பிறகு சங்கீதம் 112 வாசிங்க. வாசித்து அதில் எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஒரு வசனத்தை வைத்து, முதலாம் வசனத்தின் அடிப்படையில் கர்த்தருக்கு பயந்து நடந்து அவருடைய எல்லா கட்டளைகளையும் நேசித்து அதன்படி கீழ்ப்படிந்து நடந்தால் வரப்போகிற ஆசீர்வாதங்கள், அவற்றை நீங்கள் இலக்கம் போட்டு உங்களுடைய பிரயோஜனத்திற்காக நீங்கள் அதை குடும்பத்திற்கும் காண்பித்து அதன்படி நீங்கள் செயல்பட முடியும். இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். நாங்கள் வீட்டு சந்திப்புகளை நடத்தும் பொழுது இந்த 2 சங்கீதங்களையும் வாசிப்பது மிக நல்லது, மிக அவசியம். சங்கீதம் 112, சங்கீதம் 128. இப்ப நாங்கள் சங்கீதம் 127 சங்கீதம் 120 ஒப்பிட்டு பார்த்தால், சங்கீதம் 127 போன முறை நாங்கள் பார்த்த பாடம், அது ஒரு எச்சரிக்கை சங்கீதம், சாம் ஆஃப் வார்னிங். என்ன எச்சரிக்கை? தேவன் இல்லாமல், தேவனை நம்பாமல், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் நாங்கள் வாழ்ந்தால் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை எல்லாம் பாதிக்கப்படும். அது எச்சரிக்கை. தேவன் இல்லாமல் விருதா 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 என்று 3 முறை அந்த விருதா என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது சங்கீதம் 127. பாருங்கள், இந்த 3 காரியங்களையும், என் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, என்னுடைய வேலை, உத்தியோகம், 3ம் பாதிக்கப்படும் நான் தேவன் இல்லாமல் வாழ்ந்தால். தேவன் இருக்கிறார் என்று நான் மூளை அளவில் அறிவாக வைத்திருக்க முடியும், அது இல்லை. தேவன் இருந்தால் நான் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? அவருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேனா? அவருடைய வசனத்தின்படி நான் செயல்படுகிறேனா? அதுதான் கேள்வி. அப்படி செயல்பட்டால் சங்கீதம் 128 ஆசீர்வாதங்கள். தேவனோடு ஐக்கியம் வைத்து
அவரோடு பயணிக்கும் போது வாழ்க்கை, குடும்பம், வேலை மூன்றும் ஆசீர்வதிக்கப்படும். சோ நாங்கள் எங்களையே சோதித்து பார்க்க வேண்டும். நான் ஏன் வறுமையில் இருக்கிறேன்? ஏன் நான் அநேக முறை பிச்சை கேட்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன்? ஏன்? அந்த கேள்வி கேட்கப்பட வேண்டும். இந்த 2 சங்கீதங்களின் அடிப்படையில் என் வாழ்க்கை அமைந்திருக்கின்றதா? என்னுடைய குடும்ப வாழ்க்கை அமைந்திருக்கின்றதா? என்னுடைய உத்தியோகம் அமைந்திருக்கின்றதா? அப்பொழுது ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், நிரம்பி வழியும் சந்தோஷம், சமாதானம், பொருளாதார ஆசீர்வாதங்கள் என்னை தேடி வரும். நான் அவற்றை தேடி செல்ல அவசியம் இல்லை, அவை என்னை தேடி வரும். சோ இந்த சங்கீதம் 128 நாங்கள் எடுத்து பார்த்தால், இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதங்கள் வாக்குறுதிகள் அல்ல, ஆனால் கொள்கைகள். they are not promises but they are principles. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் they are principles, கொள்கைகள். இந்த விதத்தில் நான் என் வாழ்க்கையை கட்டி அமைத்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் எதிர்பார்க்க முடியும். அது ஒரு விளைவாக வரும். வீழ்ந்த உலகத்தில் வாழ்கிறபடியால், பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறபடியால் என்ன நடக்கும்? எங்களுக்கு நிச்சயமாக கஷ்டங்கள் வரும், வியாதிகள் வரும், துயரங்கள் வரும். சோ இந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை வைத்து என்னுடைய வாழ்க்கைக்குள் வியாதி வராது, கஷ்டங்கள் வராது, துயரங்கள் வராது என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நாங்கள் வாழ்வது ஒரு வீழ்ந்த உலகம், பாவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ், பிசாசின் செல்வாக்கின் கீழ் செயல்படும் பூமி, செயல்படும் உலகம். அதனால் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கஷ்டங்கள் வரும், வியாதிகள் கூட வரும், துயரங்கள் கூட வரும். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம், அவர்களுடைய மூத்த மகன் 17 வயது, ஆண்டவரை மிகவும் நேசிக்கும் ஒரு குடும்பம். அந்த 17 வயது அந்த மகனுக்கு புற்றுநோய், அதுவும் மிக மோசமான புற்றுநோய். சோ நாங்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தோம் அந்த செய்தியை கேட்கும் பொழுது. ஒரு 17 வயது ஒரு மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கர வியாதி ஏன் வந்திருக்கு? சோ அதற்கு திட்டவட்டமான பதில்களே நாங்கள் எடுத்து சொல்ல முடியாது. ஆண்டவரை நேசிக்கும் குடும்பம். சோ அதனால் தான் இந்த பாக்கியவான் என்ற வார்த்தையை வைத்து என்னுடைய குடும்பத்திற்குள் வியாதி வராது, கஷ்டங்கள் வராது, துன்பங்கள் வராது என்று சொல்வது முட்டாள்தனம். அது கண்டிப்பா வரும், நாங்கள் வாழ்கிற உலகத்தின் அடிப்படையில். சோ அதை மனதில் வைத்திருக்க வேண்டும். இது வாக்குறுதிகள் அல்ல, ஆனால் கொள்கைகள். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடில் தகப்பனின் பொறுப்புகள். இதை நான் என்னுடைய பிரயோஜனத்துக்காக எழுதினேன். இப்ப எனக்கு தாத்தா வயது வந்திருக்கிறபடியால், தாத்தா காலகட்டத்துக்கூடாக கடந்து செல்கிறபடியால், என்னுடைய பேத்திகளுக்கு நான் எப்படி நான் செயல்பட வேண்டும் என்ற முறையிலும் நான் இதை பார்த்தேன். சோ தகப்பனின் பொறுப்புகள். எனக்கு செவி கொடுக்கும் எல்லா புருஷர்களும் கவனமாக இதை செவி கொடுங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும் என்றால் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 10 என்ன? முதலாவது, தேவனுக்கு பயப்படுதல். அதைத்தான் நாங்கள் சங்கீதம் 128 சங்கீதம் 112 பார்த்தோம். தேவனுக்கு பயப்படுதல், தேவன் முன்பாக நடுங்குவது. இரண்டாவது, தேவனுக்கு கீழ்ப்படிதல், தேவ வசனத்திற்கு, தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிதல். இந்த 2ஐயும் பிரிக்க முடியாது. இந்த 2ம் எப்பொழுதும் ஒன்றாக செயல்படும். தேவனுக்கு பயப்படுதல், தேவனுக்கு கீழ்ப்படிதல். நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது கேட்க வேண்டிய ஒரு கேள்வி எப்பொழுதும்,
இன்னும் என்னென்ன காரியங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், என்னென்ன காரியங்களுக்கு நான் இன்னும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எவ்வளவோ காரியங்கள் வேதத்துல இருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு. மூன்றாவது, மனைவி பிள்ளைகளை நேசிப்பது. இப்ப நேசிப்பது என்று சொல்வது வார்த்தைகளினாலும் எங்களுடைய அன்பை காண்பிக்க வேண்டும், மாத்திரமல்ல அதை நாங்கள் செயலிலும் காண்பிக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மிக பெரிய பாதுகாப்பு ஒரு கணவன் மனைவியை வெளியரங்கமாக நேசிப்பது. அந்த கணவன் அந்த மனைவியை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வது, அந்த மனைவியை பராமரிப்பது, அந்த மனைவியின் தேவைகளை சந்திப்பது, அதை பிள்ளைகள் கூர்ந்து அவதானித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஒரு பக்கத்தில், இல்லாவிட்டால் ஒரு மிக பெரிய குழப்பத்தை ஏற்படும். அநேக பிள்ளைகள் தேவனிடமிருந்து தூர செல்வதற்கு ஒரு முக்கிய காரணம் வீட்டில் கணவன் மனைவியை நேசிக்காமல் இருப்பது, அதை வெளியரங்கமாக காண்பிக்காமல் இருப்பது. இந்த விஷயத்தில் புருஷராகிய நாங்கள் மிக பெரிய கவனம் எடுக்க வேண்டும். எங்கள் மனைவியை நேசிக்கிறோம் என்று நாங்கள் வார்த்தையினால் சொல்வது மாத்திரமல்ல, அதை நாங்கள் செயலிலும் காண்பிக்க வேண்டும், செயலிலும் காண்பிக்க வேண்டும். அது மூன்றாவது புருஷருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை பொறுப்பு. நான்காவது, பாதுகாத்தல். குடும்ப தலைவனாக நான் என் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். எதிலிருந்து நான் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும்? முக்கியமாக பாவத்திலிருந்து. இந்த பாவத்தின் செல்வாக்கு என் குடும்பத்திற்குள் வரக்கூடாது. இப்ப முக்கியமாக இந்த பாவத்தின் செல்வாக்கு எப்படி எங்கள் குடும்பத்திற்குள் இன்று வருகிறது? முக்கியமாக திரை மூலமாக. இங்கே வட அமெரிக்காவில் எல்லாருக்கும் கையில் திரைகள் இருக்கு, ஸ்கிரீன். அது செல்போனாக இருக்கலாம், ஐபேடாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம். அதன் மூலமாக பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம். பிசாசு அநேக குடும்பங்களுக்குள் எப்படி உள் நுழைகிறான்? இந்த திரைகள் மூலமாக, த்ரூ த ஸ்கிரீன், ஃபேஸ்புக், இவற்றின் மூலமாக, வாட்ஸ்அப், இவற்றின் மூலமாக அவன் செல்வாக்கு வைக்கிறான். நான் எவ்வளோ முறை வாட்ஸ்அப்பை பார்க்கும் பொழுது எவ்வளோ காரியங்களை உடனடியாக நான் டிலீட் பண்றது. நான் என்னிடம் கேட்கிற கேள்வி, ஏன் இதை எனக்கு அனுப்பி வைத்தார்கள்? உடனே நான் டிலீட் பண்ணுவேன். அனாவசியமான காரியங்கள். நான் என்னை பாதுகாக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஐந்தாவது, வேலை செய்வதின் மூலமாக குடும்பத்தை பராமரித்தல். இந்த வேலை செய்வது ஒரு மிக முக்கியமான காரியம். நாங்கள் சோம்பேறிகளாக இருக்க முடியாது. நான் அநேக முறை கேட்கும் ஒரு கேள்வி, விசேஷமாக இலங்கையில் இருக்கும் எங்கள் அருமையானவர்களை நான் அவர்களுக்கு ஆலோசனை கூறும் பொழுது, ஐயா, நீங்கள் செய்யும் உத்தியோகத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அநேக முறை உத்தியோகமே இல்லை. அப்போ எப்படி வருமானம் வரும்? உத்தியோகம் இல்லாவிட்டால் எப்படி வருமானம் வரும்? ஆண்டவர் எங்களுக்கு உருவாக்கல் திறமையையும் கொடுத்திருக்கிறார். அதையும் நாங்கள் பிரயோகித்து ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி நாங்கள் ஒரு உத்தியோகத்தை செய்தால் ஆண்டவர் அதற்கு ஒரு மிக பெரிய ஒரு பலனை கொடுப்பார். எங்கள் குடும்பத்தை நாங்கள் கவனிக்கக்கூடிய விதத்தில், பராமரிக்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் அந்த உத்தியோகத்தின் விளைவுகளை அதிகரிக்க செய்வார். என்ன உத்தியோகத்தை நீங்க செய்றீங்க? அது நான் கேட்கிற ஒரு கேள்வி. நாங்கள் நேர்மையாக கடுமையாக உழைத்தால் ஆண்டவரே அதற்கு பலனை கொடுப்பார்.
நாங்கள் ஆண்டவருக்கு ஒழுங்காக எங்களுடைய தசம பாகத்தையும் காணிக்கைகளையும் கொடுத்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் வரும். ஸோ அது ஒரு முக்கிய குறிப்பு. இந்த 5வது புருஷருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு, வேலை செய்வதின் மூலமாக குடும்பத்தை பராமரித்தல், சேமிப்புகள் வைத்திருப்பது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு இலங்கையில் சேமிப்பு என்றாலே இல்லை, சேமிப்பே இல்லை. நோ சேவிங்ஸ் அக்கவுண்ட். ஒவ்வொரு மாதமும் ஒரு 1000 ரூபாவை சேமிப்பது அது இல்லை. அப்ப இந்த அவசர காலநிலைகள் வரும்பொழுது கையில் ஒண்ணுமே இல்லை. இது ஒரு மிக பெரிய துக்கத்தை கொடுக்கும் காரியம். ஸோ இவற்றை தான் நான் இப்பொழுது போதிக்கிறேன். அதனால்தான் சொலமன் ராஜா மிக திறமையாக பணத்தை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் என்று நீதிமொழிகள் புத்தகத்தில் எங்களுக்கு எவ்வளவோ பாடங்களை கற்பித்து கொடுத்திருக்கிறார். ஸோ தயவு செய்து எல்லா புருஷர்களும் நீதிமொழிகள் புத்தகத்தை ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் வாசிக்க வேண்டும். எங்களுடைய பணத்தை நாங்கள் எப்படி கையாள வேண்டும், பணத்தை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாங்கள் எப்படி கையாள வேண்டும். அது 5வது. 6வது, நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். பி ஃபேத்ஃபுல். ஆங்கிலத்தில் பி ஃபேத்ஃபுல். எங்களுடைய மனைவிக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுடைய மனம் மாறக்கூடாது. அவர்களை குறித்து மரண பரியந்தம் நாங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், அதெல்லாம் நிச்சயம். ஆனால் அவற்றிற்கூடாக தேவ கிருபையினால் வழிநடத்தப்பட்டு தாங்கப்பட்டு எங்களுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உண்மையாய் இருப்பது. 7வது, பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளர்ப்பது. அது சுலபமான காரியம் அல்ல. சனிக்கிழமையில் எனக்கு ஒரு மிக சந்தோஷமான நேரம். என்னுடைய 3.5 வயது பேத்தியோடு நான் வேத புத்தகத்தை அவர்களோடு வாசித்தேன். ஒரு மிக அருமையான வேத புத்தகம். அந்த வயதில் வேதத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் எழுதப்பட்ட படங்களோடு வந்த ஒரு வேத புத்தகம். ஸோ அந்த புத்தகத்தில் என்னுடைய பேத்தியே ஒரு பக்கத்துக்கு திருப்பி, கிராண்ட்பா இதை வாசிங்கன்னு சொல்வார்கள். அப்பொழுது நான் அதை வாசித்து அவர்கள் விளங்கக்கூடிய விதத்தில் ஒரு விளக்கத்தை கொடுப்பேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஸோ அந்த வயதில் நாங்கள் அவ்வண்ணமாக செயல்படுவது மிக மிக சுலபம். ஆனால் வயது போக போக அது கஷ்டமாகத்தான் அமைய போகிறது. டீனேஜரா வந்த பிறகு, 13 வயதை தாண்டிய பிறகு அந்த போராட்டம் இன்னும் அதிகரிக்க போகிறது. ஸோ பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளர்ப்பது, அவர்கள் பிறந்த தினத்திலிருந்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்பது, ஆசீர்வதிப்பது எவ்வளவு பெரிய ஒரு கடமை, எவ்வளவு பெரிய கடமை. ஸோ விசேஷமாக நான் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கும் ஒரு புத்திமதி, ஊழியம் 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 என்று சொல்லி இங்கேயும் அங்கேயும் ஒரு ஒரு கடுகதி புகை இருதமாக ஓடித்திடுவதில் பிரயோஜனம் இல்லை. வீட்டில் எங்களுக்கு ஒரு சபை கொடுக்கப்பட்டுள்ளது, அது எங்களுடைய குடும்பம். வீட்டு சபை எங்களுடைய குடும்பம். அந்த வீட்டு சபையை நாங்கள் முதல் கவனிக்க வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு தூர விலகி செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளர்ப்பது, உலகத்துக்காக அல்ல, ஆண்டவருக்காக வளர்ப்பது. 8வது, பிள்ளைகளை கண்டித்தல், திருத்துதல். அதுவும் சுலபமான காரியம் இல்லை. பிள்ளைகளை கண்டித்தல், அவர்களை திருத்துதல், அது ஒரு தனி பாடம். ஆனால் அது எங்களுடைய பொறுப்பு. யோபு 1:5 9வதாக பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துதல். யோபு பக்தனிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக பெரிய பாடம் இதுதான். ஐயோ, என்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருக்கலாம், அவங்க பார்ட்டிஸுக்கு போறாங்க, கொண்டாட்டங்களுக்கு போறாங்க, அங்க அவர்கள் ஏதாவது ஒரு பாவத்தில் ஈடுபட்டிருக்கலாம்.
என்று எல்லாரையும் ஒன்று கூடி வர செய்து யோபு பக்தன் அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். எங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துதல். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு என்ற தகப்பன் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசினார். அவர் மரிப்பதற்கு முன் ஒவ்வொரு மகனையும் தனக்கு முன்பாக நிறுத்தி அவர்களுடைய குணங்களின்படி தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசினார். நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளின் மேல் தீர்க்க தரிசன வசனங்களை நாங்கள் பாவிக்க முடியும். என்னுடைய மகன் இவ்விதமாக செயல்பட வேண்டும், ஒரு தேவ மனிதனாக அவன் உருவாக வேண்டும், தேவ சத்தியத்தை எடுத்து கூறும் ஒருவனாக உருவாக வேண்டும், தேவனுக்காக எழுந்து நிற்கும் ஒரு வீரனாக உருவாக வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேச முடியும். உலகத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய இடம் வர வேண்டும், பெரிய செல்வங்கள் வர வேண்டும், அது அவசியம் இல்லை. ஆண்டவர் அதை கொடுக்க சித்தமைத்திருந்தால் கொடுப்பார், இல்லாவிட்டால் அது அவசியம் இல்லை. அவர்கள் தேவ பாதையில் நடக்க வேண்டும். தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுவது நல்லது. நீங்கள் இந்த ஆதியாகமம் 49 வாசித்து பாருங்கள். அதில் உங்களுக்கு அநேக கருத்துக்கள் வரும். எப்படி உங்கள் பிள்ளைகளின் மேல் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுவது. நீங்கள் தாத்தா என்றால் உங்களுடைய பேரன் பேத்திக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுவது. தகப்பனின் 10 பொறுப்புகள். இதுதான் ஆரம்பம், இதுதான் அஸ்திபாரம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இப்ப 2வதாக பார்க்க போகிறோம் அடுத்த ஸ்லைடில். சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இது தகப்பனை பார்த்து ஆண்டவர் கூறும் வார்த்தைகள். நீ தேவனுக்கு பயந்து நடந்தால், நீ தேவ வழிகளில் நடந்தால் உனக்கு அமோக விளைச்சல் ஏற்படும், அறுவடை ஏற்படும். யூ வில் ஹேவ் a bumper crop. அந்த அறுவடை திருடப்படாது, அழிக்கப்படாது, வெள்ளத்தின் மூலமாக அழிக்கப்படாது, புயல் மூலமாக அழிக்கப்படாது. ஆண்டவர் அதை காப்பார். கள்ளன் வந்து அதை திருட மாட்டான். நன்மை என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. மாபெரும் சந்தோஷம், செல்வங்கள், நன்மைகள் உன்னை வந்து சேரும். இந்த 2ஆம் வசனம் ஒரு நம்ப முடியாத வசனம். நீ கடுமையாக வேலை செய்தால் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அது மிக சுவையாக இருக்கும். அது நான் உழைத்த பிரயாசம் மிக சுவையாக இருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நன்மை, காட் இஸ் குட் என்று சொல்றோம் தானே, அதை நாங்கள் வாழ்க்கையில் பெரிதளவில் அனுபவிக்க போகிறோம். இப்ப அடுத்த ஸ்லைட். ஏசாயா 3:10. தயவு செய்து இந்த வசனத்தை உங்களுடைய வேதத்தில் கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஏசாயா 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள அதே சத்தியம் ஏசாயா 3:10 சொல்லப்பட்டுள்ளது. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நாங்கள் உறுதியாக நீதிமான்களுக்கு சொல்லலாம், தேவனுக்கு பயந்து நடப்பவர்களுக்கு சொல்லலாம். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அவர்கள் கடுமையாக வேலை செய்தார்கள். அந்த வேலையின் விளைவுகளை அவர்கள் முழுமையாக அனுபவிக்க போகிறார்கள். ஏசாயா 3:10. அடுத்த ஸ்லைடில். இப்பொழுது 2வதாக நாங்கள் பார்க்க போவது மனைவி, தாய். இது 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பால்,
உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் வளரும் 2 பிரபல செடிகள் மரங்கள், ஒன்று திராட்சை கொடி, மற்றது ஒலிவ மரம். மிக திறமையாக சங்கீதக்காரன் அதை பாவித்து மனைவியையும் பிள்ளைகளையும் விவரிக்கப் போகிறார். அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இது ஒரு மிக அழகான படம். அஞ்சனா சகோதரி எங்களுக்காக எங்கேயோ தேடி கண்டுபிடித்து போட்டிருக்கும் படம். பாருங்கள், இந்த வீடு, அந்த வீட்டு சுவர்களின் பக்கத்தில் வளரும் திராட்சை கொடி. இந்த திராட்சை கொடி அந்த வீட்டு சுவரில் எங்கே எல்லா திசைகளிலும் பரவி இருக்கு. ஒரு அழகான காட்சி. திராட்சை செடி, திராட்சை கொடி, இதிலிருந்து திராட்சை பழங்கள் வரும். இப்ப அடுத்த ஸ்லைடில் இதை கொஞ்சம் விவரித்து சொல்ல போனால், திராட்சை செடி வீட்டோரங்களில் வளர்க்கப்படும் ஏன்? நிலத்தை சேமிப்பதற்கு. நிலத்தில் எல்லா இடத்திலையும் இந்த திராட்சை செடிகளை வளர்க்காமல் இந்த வீட்டோரங்களில் அதை வளர்த்தால் நிலம் இருக்கும், மற்ற காரியங்களை நாங்கள் உற்பத்தி செய்வதற்கு, மற்ற காரியங்களை நாங்கள் விதைத்து அதில் அறுவடை பெறுவதற்கு. மாத்திரமல்ல, இந்த திராட்சை செடி வீட்டிற்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கும், ஒரு அலங்காரத்தையும் கொடுக்கும். இந்த சுவரில் வளருகிறபடியால், படர்ந்து வளருகிறபடியால் கனிகள் செழிப்பாக வளரும். நல்ல சூரிய வெளிச்சத்தை பெற்று, மழையை பெற்று நன்றாக வளரும், செழிப்பாக வளரும். தாய் எப்படிப்பட்டவள்? கனி கொடுக்கும், அலங்காரம், பிரயோஜனமுள்ள, போஷிக்கும், சந்தோஷப்படுத்தும் தாய். கணவன் தன் பொறுப்புகளை சரியாக செய்தால், சரியாக செயல்பட்டால், இப்படிப்பட்ட ஒரு மனைவி அந்த வீட்டில் உருவாக்கப்படுவாள். கனி கொடுக்கும், அலங்கார, அழகான, மிகவும் பிரயோஜனமுள்ள, திறமையுள்ள, எல்லாரையும் போஷிக்கும், எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும் ஒரு தாய். இப்ப அடுத்த ஸ்லைடில் நாங்கள் பிள்ளைகளை பார்க்க போறோம். ஒலிவ மரங்களை போல் இருப்பார்கள். இந்த ஒலிவ மரம், இது ஒரு திறமையான படம். ஒலிவ மரத்தின் வேர்களில் இருந்து வளரும் குட்டி செடிகள், இதுதான் பிள்ளைகள். இந்த ஒலிவ மரம் அப்பாவாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். ஆனால் அவர்களில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் வளரும் பிள்ளைகள், அதுதான் இந்த சின்ன சின்ன கன்றுகள், இந்த சின்ன சின்ன குட்டி தாவரங்கள். இது எவ்வளவு அழகாக சங்கீதக்காரன் விவரித்திருக்கிறார். பெற்றோரின் நிழலில் வளரும் இந்த பிள்ளைகள். திரும்ப சொல்ல போகிறேன். பெற்றோரின் நிழலில் வளரும் இந்த பிள்ளைகள், பெற்றோரின் பாதுகாப்பின் கீழ், பராமரிப்பின் கீழ், வழிநடத்துதலின் கீழ் வளரும் இந்த கன்றுகள். அது மூன்றாவது, பிள்ளைகள். அடுத்த ஸ்லைடை பார்த்தால், நிபுணர்கள் கூறுவார்கள் இந்த ஒலிவ மரம் கனி கொடுக்க 10 வருடங்கள் எடுக்கும் என்று. 10 வருடங்கள், உடனடியாக கனி வராது. அதனால் எங்களுடைய பிள்ளைகள் வளருவதற்கு நாங்கள் நேரம் கொடுக்க வேண்டும். அவசரமாக அவர்கள் வளர மாட்டார்கள். என்னுடைய வீட்டில் ஒரு சின்ன அந்தூரியம் தாவரம் இருக்கு. ஒரு தொட்டிலில் அதை வளர்க்கிறேன். அநேக காலமாக ஒரே ஒரு இலை தான் இருந்தது. நான் நினைச்சேன் இந்த செடி சாகத்தான் போகுது, இந்த ஒரு இலையோடு எப்படி இது வளரப்போகுது. ஆனா நான் அதை அழிக்க இல்லை, எடுத்து வீச இல்லை, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போட்டேன். இப்பொழுது 7 புதிய இலைகள் வந்திருக்கு. அதை நான் பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். ஆனால் அந்த 7 புதிய இலைகள் வருவதற்கு எவ்வளவோ மாத காலம் எடுத்தது.
ஸோ அதே போல் எங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் சுயாதீனமாக இயங்குவதற்கு காலம் எடுக்கும். பிள்ளைகள், இதை நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம், தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். பாரம் அல்ல, they are not a burden. பாரம் அல்ல, they are a treasure. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். பொறுமையோடு, ஜெபத்தோடு, அன்போடு, பிரயாசத்தோடு அவர்களை வளர்க்க வேண்டும். பாத்தீங்களா இந்த சங்கீதத்தின் அருமை? நீங்கள் எந்த புத்தகத்திலும் வாசிக்காத சத்தியங்கள் ஒரு குறுகிய சங்கீதத்தில் எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. பொறுமையோடு, ஜெபத்தோடு, அன்போடு, பிரயாசத்தோடு அவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும். எதிர்கால தலைமுறைகளை குறித்து நாங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். இப்ப எனக்கு அது நல்லா விளங்குது, நான் தாத்தா என்றபடியால். எதிர்கால தலைமுறைகள், பேரப்பிள்ளைகள் ஆரோக்கியமுள்ளவர்களாக அவர்கள் வளர வேண்டும், அறிவுள்ளவர்களாக வளர வேண்டும், ஞானமுள்ளவர்களாக வளர வேண்டும். திறன்களை உடையவர்கள், அவர்கள் அதை பாவிக்க வேண்டும். பலன் உள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் நீண்ட ஆயுட்காலத்தை கொடுக்க வேண்டும். இது எந்த ஒரு தகப்பனுடைய உள்ளத்திலும் இருக்கும் ஆசை. நிச்சயமாக ஒரு தாத்தாவின் உள்ளத்தில் இருக்கும் ஆசை. எதிர்கால தலைமுறைகள், அவர்களை நான் பார்க்க வேண்டும், சொந்த கண்ணால் பார்க்க வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்கு நான் தீர்க்க தரிசன வசனங்களை எடுத்துரைக்க வேண்டும். அவர்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாக வளர வேண்டும், அறிவுள்ளவர்களாக, ஞானமுள்ளவர்களாக, திறன்களை பாவிப்பவர்களாக வளர வேண்டும், பலனுள்ளவர்களாக காணப்பட வேண்டும், ஆற்றல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவர்களுக்கு நீண்ட ஆயுட்காலம் கொடுக்கப்பட வேண்டும். ஒளிவ கன்றுகள், அதுதான் பிள்ளைகள். ஒளிவ கன்றுகள், பெற்றோரின் நிழலில் வளரும் ஒளிவ கன்றுகள். இப்ப அடுத்த ஸ்லைடில் பலனுள்ள ஆரோக்கியமுள்ள திருமணங்களை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். பெற்றோருக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய சவால் இதுதான். பலனுள்ள, ஸ்ட்ராங், ஆரோக்கியமுள்ள, ஹெல்த்தி மேரேஜஸ், திருமணங்களை கட்டியெழுப்ப வேண்டும். அதைரியப்படாமல் பிசாசின் எல்லா தாக்குதல்களையும் மேற்கொள்ளுதல். ஏனென்றால் பிசாசு மிகவும் தாக்குவது குடும்பத்தை. அதற்கு பிறகுதான் சபை. அதை அந்த ஒழுங்க நாங்க ரிவர்ஸ் பண்ண முடியாது. பிசாசு முதல் தாக்குவது எங்களுடைய குடும்பத்தை, அதற்கு பிறகுதான் சபையை தாக்குவான். குடும்பம் எப்படி போகுதோ அந்த விதத்தில் தான் சபை போகும். அது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா மிக எளிதில் மறந்து விடுகிறோம். God your family, God your marriage life. எங்களுடைய திருமண ஜீவியத்தை நாங்கள் எவ்வளவு காக்க வேண்டும், குடும்பத்தை நாங்கள் எவ்வளவு காக்க வேண்டும். பிசாசு தாக்கிக் கொண்டே இருப்பான், இரவும் பகலும் தாக்கிக் கொண்டிருப்பான். அதை நாங்கள் எல்லா தாக்குதல்களையும் மேற்கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லைட். இப்பொழுது சங்கீதம் 128 4ஆம் வசனம். இதோ இதோ என்ற வார்த்தையின் அர்த்தம் கூர்ந்து அவதானியுங்கள், கூர்ந்து அவதானியுங்கள். கர்த்தரால் பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள சத்தியம் திரும்பவும் உச்சரிக்கப்பட்டுள்ளது 4ஆம் வசனத்தில். கூர்ந்து அவதானித்து பாருங்கள். தேவனுக்கு பயந்து நடக்கும் ஒரு குடும்பம், தேவ வழிகளில் நடக்கும் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் செழிப்பு காணப்படும். கனி கொடுக்கும் மனைவி, கடுமையாக உழைக்கும் கணவன், அந்த குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும், சமாதானம் காணப்படும், சிரிப்பு காணப்படும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க, தயவு செய்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுக்கு பயந்து நடக்கும் குடும்பத்தில் செழிப்பு இருக்கும், கனி கொடுக்கும் மனைவி, கடுமையாக உழைக்கும் கணவன், ஒற்றுமை, சமாதானம், சிரிப்பு. ஆங்கிலத்தில் our home must be a picture of paradise on earth.
நம்முடைய இல்லம் இந்த பூமியில் ஒரு சொர்க்கமாக இருக்க வேண்டும். எங்களை சூழ்ந்துள்ள எங்களுடைய அயலார் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து கர்த்தரிடத்தில் கவரப்பட வேண்டும். இப்ப நாங்க இத எங்களுடைய நற்செய்தி ஊழியத்தில் மறந்து விடுகிறோம். ஆண்டவரை அறியாத மக்கள் எப்படி ஆண்டவரை அறிய வருவார்கள்? கிறிஸ்தவ குடும்பங்கள் மூலமாக. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து அவர்கள் நாங்கள் நேசிக்கும் கர்த்தரிடம் கவரப்படுவார்கள். அதை நாங்கள் மறந்துவிட்டு தான் எவ்வளவோ கடுமையாக நாங்கள் உழைக்கிறோம், துண்டு பிரதிகள் கொடுக்கிறோம், தெரு பிரசங்கங்கள் நடத்துறோம். அதெல்லாம் தவறு என்று நான் சொல்லவே இல்லை. பட் we are missing the basic point. The basic point is எங்களுடைய குடும்பங்கள் எப்படிப்பட்டது? அதை அயலார் கூர்ந்து அவதானிக்கும் பொழுது எங்கள் கர்த்தரிடம் அவர்கள் கவரப்படுகிறார்களா? அதுதான் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. இப்ப அடுத்த ஸ்லைடில் இப்ப நாங்கள் கணவனை பார்த்தோம், மனைவியை பார்த்தோம், பிள்ளைகளை பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் சீயோனை பார்க்க போகிறோம். 5ஆம் வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சியோன் என்று சொன்னால் எது? தேவாலயம். சியோன் என்று சொன்னால் தேவ பிரசன்னம். சியோன் என்று சொன்னால் தேவ ஆராதனை. இன்றைய மொழியில் சொல்ல போனால் தேவ சபை. அப்ப பாருங்கள், தேவ சபை எந்த கட்டத்துல வருது? முதல் கணவன், மனைவி, பிள்ளைகள், அதற்கு பிறகுதான் சபை. அதற்கு பிறகுதான் சபை. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அதாவது நாங்கள் தேவ ஆராதனையில் ஈடுபடும் பொழுது, தேவாலயத்துக்கு சென்று தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் தேவ ஆராதனையில் ஈடுபடும் பொழுது தேவ தயவு, இரக்கம், கிருபைகளை அனுபவித்தல். வாழ்நாள் முழுவதும் நாடு ஆசீர்வதிக்கப்படும். இங்கே எருசலேம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எருசலேம் ஒரு மிக முக்கிய பட்டணம், இஸ்ரவேல் நாட்டின் தலைநகரம் ஒரு காலத்தில். வாழ்நாள் முழுவதும் நாடு ஆசீர்வதிக்கப்படும். அப்போ பாருங்க, அந்த ஒழுங்க பாருங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், சபை, நாடு. சோ ஆண்டவர் என்ன செய்ய போறார்? நாட்டிற்கு, எருசலேமிற்கு பாதுகாப்பை கொடுக்க போறார், பராமரிப்பை கொடுக்க போறார், சமாதானம், செழிப்பை கொடுக்க போகிறார். நாடு தாக்கப்பட்டாலும் அழிக்கப்படாது, இயற்கை கோளாறுகள் ஏற்படாது, ஏற்ற நேரத்தில் நல்ல மழையை ஆண்டவர் கொடுப்பார், நல்ல சூரிய வெளிச்சத்தையும் கொடுப்பார். ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய வழிகளில் நான் நடக்கும் பொழுது பாருங்கள், far reaching blessings, இந்த ஆசீர்வாதங்கள் எவ்வளவு தூரமாக செல்கிறது என்பதை பாருங்கள். எங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல, எங்களுடைய சபையை மாத்திரமல்ல, எங்களுடைய பட்டணத்தையும் ஆசீர்வதிக்கும். உங்களுடைய எருசலேமை ஆசீர்வதிக்கும். இது ஒரு அருமையான சங்கீதம். இப்ப அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். பேரப்பிள்ளைகள். கடைசியாக பேரப்பிள்ளைகள். பேரப்பிள்ளைகளை நீ காண்பாய். இது ஒரு பெற்றோரின் உள்ளத்தில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆவல், ஆசை. என்னுடைய பேரப்பிள்ளைகளை நான் காண வேண்டும். அந்த மாபெரும் சிலாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். 2 பேத்திகளை என்னுடைய கையில் தூக்கி அவர்களோடு விளையாடி, அவர்களுக்கு முத்தம் கொடுத்து, அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களோடு விளையாடி, அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், விவரிக்கப்பட முடியாத சந்தோஷம். பேர பிள்ளைகளை காண்பாய். இப்ப பாருங்கள், இந்த காண்பாய் 2 முறை பாவிக்கப்பட்டுள்ளது. நான் எருசலேமின் செழிப்பை காணப்போகிறேன், என் நாட்டின் செழிப்பை காணப்போகிறேன். இப்பொழுது என்னுடைய பேர பிள்ளைகளை நான் காணப்போகிறேன். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும்
இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். உன்னுடைய சொந்த கண்ணால் நீ பார்க்க போகிறாய். சோ என்னுடைய பேரப்பிள்ளைகளை நான் பார்க்க வேண்டும் என்றால் பெற்றோருக்கு ஆண்டவர் நீண்ட ஆயுட்காலத்தை கொடுக்க வேண்டும், மாத்திரமல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். அது ஆண்டவர் மிகவும் கிருபையாக எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நீண்ட ஆயுட்காலத்தை கொடுத்திருக்கிறார், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், சரீர பலனை கொடுத்திருக்கிறார், மனதில் ஒரு கூர்மையை கொடுத்திருக்கிறார். வேற என்ன எனக்கு வேணும்? வேற என்ன எனக்கு வேணும்? வேற எதுவும் எனக்கு அவசியம் இல்லை. இது இருந்தால் போதும். சங்கீதம் 109 அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள், 2ஆம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்று போவாதாக. இதுதான் ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதம், மாபெரும் ஆசீர்வாதம். பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பது, பேரப்பிள்ளைகளை பார்ப்பது. அடுத்த ஸ்லைடில் நீதிமொழிகள் 17 பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. We go right back to the first point. பிதாக்கள் பிதாக்கள் பிதாக்கள், தகப்பன் தகப்பன் தகப்பன், கணவன் கணவன் கணவன், புருஷன் புருஷன் புருஷன், குடும்ப தலைவன், எல்லாம் அதுல தான் தங்கி இருக்கு. மனைவி செகண்டரி, மனைவி 2ஆம் தர கட்டம். முதல் கட்டம் இந்த கணவன். பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. யோபு 42:16 இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். திரும்பவும் பாருங்கள், காண்பாய் என்று சொல்லப்பட்டிருந்தது, கண்டான். இது கனவல்ல, இதை தான் தன்னுடைய கண்களினால் பார்த்தார். யாரு? யோபு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு எனக்கு வருமா என்று சந்தேகத்தில் இருந்த யோபு, கவலையில் இருந்த யோபு இப்பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுகிறார். 4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அவர்களை ஆண்டவருக்காக வளர்க்கும் சிலாக்கியம், தீர்க்க தரிசன வசனங்களை பேசக்கூடிய சிலாக்கியம். சோ எங்களுடைய பேரப்பிள்ளைகள். இறுதியாக இந்த சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? இஸ்ரவேலின் சமாதானம் உலக சமாதானம். இதை நாம் தயார் செய்யும் பொழுது இஸ்ரவேலுக்கும் ஈரான் தேசத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சமாதான பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கு. சோ இஸ்ரவேலின் சமாதானம் உலக சமாதானம், ரெண்டுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. இஸ்ரவேலில் சமாதானம் இருந்தால் உலகத்துக்கும் ஒரு சமாதானம் வரும். சோ எங்களுக்கு 2 பொறுப்புகள் இருக்கு. இந்த சங்கீதத்தின்படி ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக, உலக சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். மாத்திரமல்ல, அதற்காக நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் எப்படி வரப்போகிறது, அதற்காக நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். எந்தெந்த விதத்தில் நாங்கள் பிரயாசப்பட முடியுமோ ஆண்டவர் அதை வழிகாட்டுவார். அதன்படி நாங்கள் செயல்பட வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடில் இது கடைசியாக இந்த முழு சங்கீதத்தையும் சுருக்கமாக சொல்ல போனால், தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடப்போம், குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவோம். அதுதான் எங்களுடைய முதல் பொறுப்பு. சபையை கட்டி எழுப்புவது அல்ல, குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவது, அது எங்களுடைய முதல் பொறுப்பு. இதை மறந்து விடுகிறோம். நாங்கள் சபை 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 என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை புறக்கணித்து ஒரு பெரிய கிரயம் செலுத்த வரும், பெரிய கிரயம் செலுத்த வரும். பிக் பிரைஸ் டு பே. தேவ ஆராதனையில் ஈடுபடுவோம், எருசலேமுக்கு செல்வோம், தேவாலயத்துக்கு செல்வோம், தேவ பிரசன்னத்தை உணர்வோம், தேவ ஆராதனையில் ஈடுபடுவோம், தேவ வசனத்துக்கு செவி கொடுப்போம்.
தேவ ஆராதனையில் ஈடுபடுவோம். ஒரு குடும்பமாக தேவ ஆராதனையில் ஈடுபடுவோம். இவை சரி வந்தால், இந்த முதல் 2 காரியங்கள் சரி வந்தால், திரும்ப சொல்ல போகிறேன், தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பும் பொழுது, ஜெபிக்கும் கணவன், ஜெபிக்கும் மனைவி, குடும்ப ஜெபம், இதெல்லாம் நடக்கும் பொழுது, குடும்ப ஜெபம் நடக்கும் பொழுது, கணவன் மனைவியோடு உட்கார்ந்து வேதத்தை வாசித்து ஜெபிப்பது, தேவ ஆராதனையில் ஒரு குடும்பமாக ஈடுபடுவது, தேவ ஊழியத்தில் ஈடுபடுவது, இவை எல்லாம் நடந்தால் அப்பொழுது 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 சிவப்பில் போட்டிருக்கிறோம், அப்பொழுது எங்களுடைய வேலை ஆசீர்வதிக்கப்படும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், சபை ஆசீர்வதிக்கப்படும், நாடு ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஒழுங்கில் இன் தட் ஆர்டர் நாங்கள் செய்யும் உத்தியோகம் ஆசீர்வதிக்கப்படும், சம்பள உயர்வு கிடைக்கும், எங்களுக்கு உயர்வான இடங்களை கொடுப்பாங்க, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நாங்கள் செல்லும் சபை ஆசீர்வதிக்கப்படும், நாங்கள் வாழும் நாடு ஆசீர்வதிக்கப்படும், நாங்கள் வாழும் ஊர் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள ஆசீர்வாதங்கள். பாத்தீங்களா? ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒரு கிராமத்தில் இருந்தால், ஒரு பட்டணத்தில் இருந்தால், அவர்கள் மூலமாக வரும் செல்வாக்கு, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தின் மூலமாக வரும் செல்வாக்கு. இப்போ உங்களுக்கு விளங்குதா ஏன் பிசாசு குடும்பத்தை இவ்வளவு தாக்குறான்? ஏனென்றா பிசாசு இந்த வசனத்தை நம்புகிறான். சங்கீதம் 128. அடி 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 என்று குடும்பத்தை அடிச்சு கொண்டே இருக்கிறான். அருமையானவர்களே, திரும்ப திரும்ப இந்த சங்கீதத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும். இவையெல்லாம் எங்கள் கண்களால் பார்க்க போகிறோம். இது ஒரு கனவு அல்ல, எங்களுடைய சொந்த கண்ணால் இவற்றை எல்லாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க காத்திருக்கிறார். அதன்படி நாங்கள் செயல்பட வேண்டும். தயவு செய்து சங்கீதம் 112ஐயும் சங்கீதம் 128ஐயும் பக்கம் பக்கமாக வைத்து வாசித்து ஒப்பிட்டு பார்த்து நீங்களே சில குறிப்புகளை உருவாக்கி, ஐயோ ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, மனைவியின் வாழ்க்கை, பிள்ளைகளின் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இப்படி அமைய வேண்டும் ஒரு தீர்மானம் எடுத்தால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய வேலை ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய சபை ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய கிராமம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய தோட்டம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய நாடு ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் தேவனுடைய வசனம். இது என்னுடைய வசனம் அல்ல, இது தேவனுடைய வசனம். ஜெபிப்போம். I think that's the final slide. நான் நினைக்கிறேன் அதுதான் இறுதி ஸ்லைட். எஸ். ஆண்டவரே, எவ்வளவு அருமையான ஒரு சங்கீதம்! திருமண ஆராதனைகளில் வாசிக்கப்பட்டு பாடப்படும் சங்கீதம். இன்று அதை நீர் எங்களுக்கு திட்ட தெளிவாக எடுத்து காண்பித்திருக்கிறீர். சங்கீதம் 112ஓடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஒற்றுமைகள்! ஆண்டவரே, அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவோ வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம், எவ்வளவோ அதைரியப்பட்டு இருக்கிறோம், வறுமையில் இருக்கிறோம், ஏன் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்று உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர். இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, இதை நான் எழுதவில்லை, இதை தூய ஆவியானவர் எழுதியிருக்கிறார். எங்களுடைய நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக. எனக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கும் எல்லா குடும்பங்களையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு குழப்பம். ஆண்டவரே, இன்று உம்முடைய வசனத்தின்படி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் கட்டியெழுப்ப நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். குடும்ப ஜெபம் இல்லாவிட்டால் இன்று அது ஆரம்பமாக வேண்டும் ஆண்டவரே. குடும்ப ஜெபம் ஆண்டவரே, ஒரு மேசையில் ஒரு திறக்கப்பட்ட வேத புத்தகம்,
ஒவ்வொரு நாளும் அந்த பக்கம் திருப்பப்பட்டு நாங்கள் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் அந்த பக்கத்தை வாசித்து தியானித்து அதை குறித்து நாங்கள் சம்பாஷணையில் ஈடுபட்டு கலந்துரையாடி அதை நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கலாம் என்ற விதத்தில் நாங்கள் செயல்பட எங்கள் எல்லாருக்கும் உம்முடைய கிருபை எவ்வளவு அவசியம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே. பிசாசு தாக்குகிறான் ஆண்டவரே, எவ்வளவோ தாக்கி கொண்டிருக்கிறான். அநேக குடும்பங்கள் அவமானத்தில் இருப்பதை காண்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் மன்னியும். எங்களுக்கு ஒரு புது ஆரம்பத்தை தாரும், புது ஆரம்பத்தை தாரும் ஆண்டவரே. எல்லாம் குடும்பத்தில் ஆரம்பமாகிறது. புருஷராகிய நாம், கணவராகிய நாம், தாத்தாவாகிய நான். ஐயோ ஆண்டவரே, மன்னியும், கிருபை தாரும். எவ்வளவோ தவறி இருக்கிறேன் ஆண்டவரே, தவறி இருக்கிறோம். குடும்பத்தை சரியாக வழி நடத்தாமல், தேவ பயத்தில் வழி நடத்தாமல், தேவ வசனத்தில் வழி நடத்தாமல் ஆண்டவரே நாங்கள் தவறி இருக்கிறோம். தவறுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஒப்புக்கொள்கிறோம். எங்களை மன்னித்து ஒரு புது ஆரம்பத்தை தாரும் ஆண்டவரே. இன்று எங்கள் எல்லோருக்கும் ஒரு புது ஆரம்பத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். இன்னும்